ஓகே, இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒமான் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த டோல் போட்டு வசூலிக்க போறோம், ஒரு கப்பலுக்கு கோடி கணக்கில் வரைக்கும் அது போல நாங்கள் வசூலிக்க போறோம், ஏன்னா எங்க நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்க சேதங்களை நாங்கள் அதை வச்சு சரி பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ஈரான் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்றவங்கலாம் பெருசா போனாங்களே. இப்போ ஒமான் வர உள்ள எடுத்திருக்காங்க. ஈரான் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நியூ மேரிடைம் டிராஃபிக் லாஸ் இந்த சட்டங்களை ஒரு டிராஃப்டா உருவாக்கி அதை ஒமான் நாடு கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு டிஸ்கஷனை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமான பேசு பொருள் என்ன, டோல் அங்க வசூலிக்க போற விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான பேசு பொருளை வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நான் இல்லைனா நீங்க இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லா அதை நிர்வகிப்போம், மற்றபடி யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஈரான் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால்தான் மற்ற தரப்புகளை ஈரான் அடிச்சு அடி இருக்குல்ல, ஒமானோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒமானை பெருசா ஈரான் தொட்டிருக்காது. அது காரணம் இந்த ஒரு டீல் தான். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிருச்சா நடந்து, ஈரான் ஊடகங்களை செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கும் முடிஞ்சு ஈரானோ ஒமானோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதைத்தான் உலகம் கேட்டு மதிக்கிற மாதிரி ஆயிடும். அமெரிக்காவோட தவறான முடிவுன்னு அமெரிக்கா சார்ந்து கருத்துக்களால் மிதிக்கிற மாதிரி ஆயிடும். பாப்போம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு ஈரான் அபிஷியல் ஒருத்தர் இவரு ஈரான் ஊடகங்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த ஹார்முஸை திரும்ப ரீஓபன் பண்றது இருக்குல்ல, இது நடக்குது அப்படின்னாக்கா எங்க நாட்டுக்குள்ள ஏற்பட்ட சேதங்களை ஃபுல்லா சரி பண்றதுக்காக தான் நாங்க ரீஓபன் பண்ணுவோன்றாரு. அப்ப எந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோமோ டோல் அமௌண்ட்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா எல்லாரும் கட்டி தான் ஆகணும். இந்த லீகல் ரெஜிம் இருக்குல்ல ஈரான்ல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மக்கள் ஆட்சி ஈரானை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெஜிம் என்ன டிரான்சிட் ஃபீயை ஃபிக்ஸ் பண்ணதோ அதைத்தான் எல்லாம் கட்டணும்ட்டு அவரோட பக்கம் பேசியிருக்காரு. அமெரிக்கா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஹார்முஸை. ஓகே,